இவர்கள் நீண்ட காலத்துக்கு முன்னதாகவே தமிழ் பேச கற்றுக்கொண்ட மாற்று இனத்தவர்கள் என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் இம்மி அளவு கூட ஒரு உணர்வு தோன்றவில்லை அவர்களுக்கு. அந்த அடிப்படையில் இவர்களுடைய கொள்கைகளும் மாறுபட்டதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. வேற்று இனத்தவர்களை புகழ்வதிலும் தமிழர்களை கொச்சைப்படுத்துவதிலும் புலகாங்கிதம் அடைகிறார்கள். விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதில் மிகவும் ஆனந்தப்படுகிறார்கள். அப்ப விடுதலை போராட்டத்தில் உண்மையில் சகோதர படுகொலைகள் ஒருவருக்கொருவர் நிகழ்ந்தது மிகவும் கண்டிக்கத்தக்கதும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமும் தான். ஆனால் அதனை பொறுப்பேற்று அதற்கு பதில் சொல்லக்கூடிய தலைமைகள் இப்போது இல்லை. இவர்கள் தங்களுடைய வன்மம் தீரும் வரைக்கும் அந்த விடுதலை போராட்ட அமைப்பை அழித்து விட்டார்கள். அதன் பிறகும் இந்த தமிழர்களாக இருக்கிற இந்த தமிழ் மக்களை தலை நிமிர விடக்கூடாது என்பதில் அக்கறை கொண்டிருப்பவர்கள் என்றால் இவர்கள் யார் என்று இந்த தமிழ் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சீமான் என்பவர் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து அவர் பிரிவினை போராடப் போகிறார் என்பது போல பேசுகிறார்கள். அவர் பிரிவினை கோரி அரசியல் நடத்தவில்லை. அவர் பேசுவது தமிழர்கள் பொருளாதார ரீதியாகவும் சுய வாழ்வியல் ரீதியாகவும் தங்கள் மொழி வளங்களை இழந்து போகாமல் தமிழர்கள் தமிழர்களாகவே வாழ வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவர் தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறார். ஆனால் எந்த ஒரு புத்திஜீவியும் ஒரு கல்விமானும் சீமானின் தனிப்பட்ட ரீதியான விடயங்களில் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனால் அவர் பேசும் கருத்தை மறக்க முடியாது. அந்த கருத்தின் வீச்சு வளமானது, தமிழர்களுக்கு தேவையானது, தமிழ் சந்ததிக்கு தேவையானது. இன்றைய உலக ஒழுங்கில் மிகவும் மோசமான வாழ்வியலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இனங்களில் தமிழினம் ஒன்றாகவே நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் 1 கோடி சனத்தொகை உள்ள இனங்களுக்கே தனியாக நாடுகளும் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கலாச்சார பண்பாடுகளையும் மொழிகளையும் பாதுகாக்கக்கூடிய கட்டமைப்புகள் இருக்கிறது. ஆனால் 14 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தமிழினம் உலகத்தில் நாதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலாவது இவர்கள் சுயமாக உணர்ந்து இந்த சீமான் பேசும் தமிழ் தேசியத்துக்கு இடையூறு வழங்காமல் என்றாலும் கொச்சைப்படுத்தாமல் விலகி நின்று பார்க்கலாம் தானே.